சிஎஸ்கே பருகலாம் மார்ச் 22ஆம் தேதி சிறப்பான தரமான சம்பவம் நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. அதாகப்பட்டது மார்ச் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரோரோ 26 ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துறாங்க. இது எதுக்கு நடத்துறாங்க, இதுல யாரெல்லாம் வரப்போறா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சிஎஸ்கேட ஓஜி பிளேயர்ஸான சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடன் அப்படி சொல்லக்கூடாது, மங்கூஸ் மேத்யூ ஹைடன் தான் சொல்லணும், பத்ரிநாத், முரளி விஜய், ஸோ இவங்கெல்லாம் வரப்போறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. ஓஜி சிஎஸ்கே விசஸ் நியூ சிஎஸ்கே அப்படின்ற ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஓஜி பிளேயர்ஸ் வந்து வரப்போறாங்க. அதாவது ஒரு ஃபயரோட மியூசிக் ஒன்று கலந்தா எப்படி இருக்கும் இந்த மேட்சோட ஒரு மியூசிக், அதுவும் ரஹ்மான் வாய்ஸ் மியூசிக்னா ஐயோ, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த மேட்ச் பிளானுமே பெரிய விஷயம். இதுல ரஹ்மான்னா எப்படி ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் களை கட்ட போகுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுல தலை எந்த சைடு விளையாடுவாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். தலை எந்த சைடு விளையாடுவாரு, மேட்ச் எப்படி போகும், ஸோ ஆடியன்ஸ் எப்படி வரப்போறாங்க என்ன, இதுல எனக்குலாம் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. தலைவனை சிஎஸ்கே ஜெர்சியில எப்படா பார்ப்போம்னு இருந்தேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ரெய்னா வந்து ஃபீல்டிங் கோச்சா வருவார், பேட்டிங் கோச்சா வருவாரு. ஐயோ, அவர் ஏதோ ஒன்று வந்தா கூட எனக்கு சந்தோஷம், அந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு மேட்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ண, அதுல தலைமை எல்லோ ஜெர்சில வரப்போறான். இல்ல ஓஜி பிளேயர் கம்பேக்னு தான் சொல்லணும். இதுல இன்னும் யாரெல்லாம் வரப்போறான்னு சொல்லி இன்னும் தெரியல நமக்கு. ஸோ 22ஆம் தேதி மேட்ச் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது போக அப்டேட்லாம் வர வர நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.